கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். வேதத்திலே 4 பேரை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதிலே முக்கியமா இன்னைக்கு தாவீதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவன் ஆனான் என்று 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவன் ஆனான். 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவன் ஆனான். யோசுவா 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவனுடைய கீர்த்தி சகல தேசங்களிலேயும் பரம்பிற்று. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா அவனுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பரம்புது. அது யோசுவாவுக்கு சொன்னது. ஆனா யோசேப்புக்கு சொன்னது என்ன? அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், அவன் போகிற காரியம் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக்கினார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், அவன் போகிற காரியத்தை தேவன் அவனுக்கு அனுகூலமாக்கினார். இருக்குதா? 2 ராஜாக்கள் 18:7 27 இருக்கா? கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், அவன் போகிற காரியம் 18:7. 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எசேக்கியா அவன் ஒரு யூத ராஜா தான், அவனோடு கர்த்தர் இருந்தார், அவன் போகிற எங்கும் அவனுக்கு அனுகூலமாய் மாறிற்று. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார், அவன் கீர்த்தி சகல தேசங்களிலும் பரம்பிற்று. இந்த யோசேப்பும் யோசுவாவும் ஒண்ணு. யோசேப்புடைய பையன் தான் எப்பிராயிம். எப்பிராயிம் கோத்திரத்தில் வந்தவர் தான் இந்த யோசுவா. கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10 கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதிடத்திலே வந்து, நாங்கள் உம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் என்று தாவீதோடு இணைந்து கொண்டதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் தாவீதிடத்தில் வந்து, எப்ரோனில் இருக்கக்கூடிய தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள், நாங்களுடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே எங்களை நடத்தி கொண்டு வந்தவரும் நடத்தி கொண்டு போனவரும் நீர்தானே. அப்போ நாங்களுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள் என்று இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாரும் வந்து தாவீதோடு இணைந்து கொண்டார்கள். அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நாங்களுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள். பேச்சு நல்லா தான் இருக்கு, ஆனா வாழ்க்கை மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள் என்ற இடத்துல இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்களுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள். ஆனா மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். மாம்சம் என்பது ஜீவியம், எலும்பு என்பது உபதேசம். நாங்களுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள்னா உங்களுடைய ஜீவியத்துக்கும் உங்களுடைய உபதேசத்துக்கும் நாங்க உரியவர்கள். அப்படின்னா இவங்க கிட்ட ஜீவியமே இல்லையே. இவங்களுக்கு பேர் என்னது? வணங்கா கருத்துள்ள ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களா யாரு? வணங்கா கருத்துள்ள ஜனங்கள். சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறதுக்கு தேவனையே தள்ளின ஜனங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சவுல் என்னை தள்ளி வந்தான், அவனை நான் தள்ளுவேன் என்று சாமுவேலிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேலே, இந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, இந்த ஜனங்கள் என்னை தள்ளினார்கள். சவுல் உன்னை தள்ளி வரல, என்ன தள்ளி வந்திருக்கிறான். என்னை தள்ளி வந்த சவுலை நான் தள்ளுவேன். ஜனங்களே, தேவன் அழகா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே அவங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு மோசையை அனுப்புறார். மோசையை மறைச்சதுக்கு அப்புறம் யோசுவா அந்த பாதையை பின்தொடர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறார். யோசுவா மறைச்சதுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்திலே காலேபுடைய தம்பியாக ஒதுனியேல் இந்த ஜனங்களை நடத்துகிறார். கடைசி நியாயாதிபதி தான் யாரு? சாமுவேல். முதல் நியாயாதிபதி யாரு? ஒதுனியேல். காலேபுடைய தம்பி ஒதுனியேல் முதல் நியாயாதிபதி. கானான் தேசத்துக்குள்ள 2 பேர் தான் போனாங்க, ஒன்னு யோசுவா, இன்னொன்னு காலேபு. இந்த காலேபுடைய தம்பி தான் ஒதுனியேல் முதல் நியாயாதிபதி. கடைசி நியாயாதிபதி யாருன்னா இந்த சாமுவேல். சாமுவேலுக்கு பிறகு சாமுவேலுடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ணணும்? அங்க இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகளாக ஆள வேணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை சாமுவேலுடைய பிள்ளைகள் ஆள முடியாதபடிக்கு சாமுவேலை போல ஒரு நல்ல நியாயாதிபதிகளாக சாமுவேலின் பிள்ளைகள் இல்லை. அதனால அங்க ஜனங்க சொல்றாங்க, உமக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் தான் எங்களை நியாயாதிபதிகளாக விசாரிக்கணும், ஆனா உங்களுடைய பிள்ளைகள் உண்மை போல இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நியாயாதிபதி ஆகிய சாமுவேலை அவர்கள் தள்ளினார்கள். சாமுவேலை தள்ளின உடனே சாமுவேல் துக்கமா வந்து கடவுள்கிட்ட சொல்றான், உங்களுடைய ஜனங்கள் என்ன தள்ளிட்டாங்க. அதை வாசிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். அப்போ ஜனங்கள் தேவன் ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணி வைத்த அந்த நியாயாதிபதியாக சாமுவேலை தள்ளினார்கள். சாமுவேல் சொல்றான், என்ன தள்ளிட்டாங்க. உன்னை தள்ளலடா, என்னையே தள்ளிட்டாங்க. என்ன தள்ளி சவுலை ஏற்படுத்திட்டாங்க. அப்ப சவுல் என்ன தள்ளி வந்தவன், அவனை நான் தள்ளுவேன். சவுலுடைய மரணத்துக்கு பிறகு எபிரோன்ல அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 2வது முறை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல 2வது முறை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். மொத்தம் 3 அபிஷேகம் தாவீதுக்கு. 1 சாமுவேல் 16:13 சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அப்பவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அது பார்க்கிறோம். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கினார், தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி இருந்தார். அது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். அது முதல் அபிஷேகம். சவுல் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல சவுலுடைய மரணத்துக்கு பிறகு
2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே தாவீது தேவனிடத்தில் கேட்கிறான், நான் யூதேயா தேசங்களில் ஒன்றிலே போய் குடியிருக்கலாமா? யூதேயா தேசங்களில் ஒன்றிலே போய் குடியிருக்கலாமா? தேவன் சொல்றாரு, நீ போ, யூதேயா தேசத்துல நீ குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே தாவீது, நான் எந்த தேசத்துல எந்த இடத்துல போய் குடியிருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். நீ எபிரோனுக்கு போ. இப்படி திட்டம் தெரியுமாய் தாவீது தேவனத்திலே விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கான். ஒரு சவுல் இருக்கிறதே ஒரு எதிரி தான், சவுல் தான். அவன் செத்துட்டான். இப்ப ராஜாவா என்ன பண்ணிருக்கணும் தாவீது? உடனே ராஜாவா ஆயிருக்கணும். நான் தாவீதுக்கு சொந்த சித்தமே கிடையாது. சவுல் மச்சிட்டான்னு சொல்லிட்டு உடனே ராஜாவா ஆயிருந்தா? கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்துல போய் விசாரிப்போம் அப்படின்ற இடத்துல இந்த ரெபெக்காளுக்கு அடுத்ததாக கர்த்தரிடத்துல விசாரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில தான். ரெபெக்காள் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டும் ஒன்றோடு மோதி கொண்டிருக்கும் போது, இப்போதே எனக்கு இப்படினா இனிமேல் எனக்கு எப்படியோ சொல்லி நான் தேவனிடத்துல விசாரிக்க போவேன். அது போல தாவீது சவுல் மச்சிட்டாரே, இப்ப அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கர்த்தரிடத்துல விசாரிக்க போவேன் என்று சொல்லி அங்கே தாவீது தேவனிடத்துல விசாரிக்க போகும்போது, யூதேயா தேசங்களில் நான் குடியிருக்கலாமா அப்படின்னா தேவன் போகணும்னு சொல்லிட்டார். 2வது முறை தாவீது கேட்கிறார், எங்க போய் குடியிருக்கணும்னா எபிரோனுக்கு போகும். அந்த எபிரோனில தான் அங்க தாவீது யூதா கோத்திரத்தின் மேல முதல்ல ராஜாவா மாற, ஒரு தொகுதி மேல ராஜாவா மாறி இருக்கிறார் தாவீது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். போதும், தாவீதை யூதா வம்சத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஒரு கோத்திரத்துல தான் தாவீது ராஜா. அபிஷேகம் வாங்கினது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13. அபிஷேகம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இல்லை. அபிஷேகம் வாங்கினதுல இருந்தே ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். நம்ம பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே நமக்கு எல்லாமே கிடைச்சு. பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே பாடுதான் நமக்கு வரும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது அவர் ஆவியானவராலே பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியை பெற்ற மாத்திரத்திலே ஆவியானவர் என்ன பண்றாரு? சோதனைக்கு உட்படுத்துகிறார். அங்க ஆவியானவரை பிசாசுகிட்ட கூட்டிட்டு போறாரு இயேசு. அதை வாசிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் தான் இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றார் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல இருக்கிற வசனத்துல இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற அடுத்த ஸ்பாட்டே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றாலே பாடுபடணும்னு அர்த்தம், ஊழியம் செய்யணும்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்குள்ள எந்நேரம் நினைச்சிருக்கோம்னா, எந்நேரம் யார் பாடுபடுறாங்களோ, எந்நேரம் யார் ஊழியம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எந்நேரம் பலம் கொள்ளும். பாடுபடுறவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி, இல்லன்னா எதுக்கு பரிசுத்த ஆவி? சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும்போது எந்த பாடம் படல, இயேசு தான் பாடுபடுத்தினாங்க. என்னைக்கு சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றாங்களோ அன்னைக்கு இயேசுக்காக பாடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அது போல தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அந்த அபிஷேகத்தை பெற்ற மாத்திரத்துல அங்க 18ஆம் அதிகாரத்துல இருந்து தாவீதுக்கு பிரச்சனை தான். சும்மா கிடக்காம ஸ்திரீ எல்லாரும் பாட்டு பாடி விட்டாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 ராஜாவுக்கு முன்னாடியே பாடிட்டாங்க. தாய்மாகரமாய் பார்த்தாரு அப்படின்ற இடத்துல பல பிரச்சனை. அன்னில இருந்து தாவீதுக்கு பிரச்சனை தான். சவுல் மரிச்சதுக்கு பிறகு தாவீது அப்ப கூட சிங்காசனத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்படல, மேன்மையை விரும்பல. உடனே தேவ சமூகத்தில் விசாரிக்கிறோம். சத்துரு மரிச்சுட்டான், சவுல் ஒரு சத்துரு தான், அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. ஆனா சத்துருவா சவுல தாவீது பார்க்கல. சவுல் மரிச்சுட்டாரு, நான் இப்ப அடுத்து என்ன செய்ய வேண்டும் கேட்டா, நீ யூதேயா தேசத்துல போய் குடியிருக்கலாம். எந்த இடத்துல போய் குடியிருக்கணும் அக்யூரேட்டா கேட்டா, எபிரோனில போய் குடியிருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு போவானா போவா, தமிழ்நாட்டுல எங்கன்னா சென்னைக்கு போவான்ட்டாரு. சென்னை தான் எபிரோன். அந்த மாதிரி எபிரோனில தங்கியிருக்கிறார். இந்த இதே எபிரோனில யூதா கோத்திரத்தின் மேல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொகுதியில ஒரு ஆட்சி இருக்கு. ஆனா இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடி வராங்க. கூடி வந்து தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு தொகுதி மேலதான் ராஜாவா ஆக்குறாரு. இப்ப சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் 12 தொகுதி மேலையும் இவரே ராஜாவா இருக்கட்டும். அப்பதான் ஜனங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. உம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் நாங்க உரியவர்கள். இந்த வசனத்துக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் தாவீதோடு இருந்தா அவன் 4க்கு நாள் விருத்தி அடைந்தான். புரியுதுங்களா? அதுக்கு முன்ன என்ன நடந்தது அது நம்ம தியானிப்போம். கர்த்தர் தாவீதோடு இருந்தா 4க்கு நாள் விருத்தி அடைந்தான்னா ஏற்கனவே ஒரு தொகுதியில தான் அவனுக்கு ஆட்சி, யூதா கோத்திரத்தினால மாத்திரம் தான். அங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் தாவீதை அங்க ராஜாவாக மாற்றினார்கள். அவங்க சொல்றது என்னது? நாங்க உங்க மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள். தாவீதை எங்க வந்து சந்திக்கிறாங்க? முதல் வசனம் முதல் வரியில எபிரோனிலே தாவீதுக்கு போனாங்க. அது வாசிங்க. எபிரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து போதும். எபிரோன் என்று சொன்னால் என்ன? அது முதல் ஆபிரகாம் சாராளை புதைக்கும்படிக்கு எப்ரோன் என்கிற ஒரு மனுஷனுடைய கையில வாங்கின நிலத்துக்கு பேர் தான் எபிரோன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கீரியாத் அர்பா. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே, எபிரோன் இதுக்கு இன்னொரு பேர் கீரியாத் அர்பா. எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். போதும். அப்போ சாராள் மரித்ததுக்கு அப்புறம் சாராளை அடக்கம் பண்றதுக்காக அங்க விலை கொடுத்து கல்லறை பூமி வாங்குறாரு. அந்த கல்லறை பூமிக்கு பேர் தானது எபிரோன். இங்க சாராள் அடக்கம் பண்ணப்பட்டான்.
சாரா தான் அந்த எபிரோன்ல முதல்ல அடக்கம் பண்ணப்பட்ட தாய். பிறகு சாராளுக்கு அப்புறம் ஆபிரகாமும் அதே எபிரோன்ல தான் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இந்த ஆபிரகாமும் எபிரோனிலே தான் அடக்கம் பண்ணப்பட்டான். வாசிங்க. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நல வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தினான சோகாரி குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலே ஆபிரகாமையும் புதைத்தார். இப்ப எத்தனை பேர் மரிச்சிருக்காங்க எப்ரோன்ல? 2. ஒன்னு சாராளு, இன்னொன்னு ஆபிரகாம். அடுத்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஈசாக்கை எபிரோன்ல தான் அடக்கம் பண்றாங்க. அது வாசிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஈசாக்கு பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட யாரு? அவங்க அப்பா ஆபிரகாம் சாராளோட சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரு எபிரோன்ல தான். ஆனா ஈசாக்குடைய மனைவி ரெபெக்காள் எபிரோன்ல சேர்க்கப்பட்டா அப்படின்னு அங்க வசனங்கள் இல்ல. ஈசாக்குடைய மனைவி யாரு? ரெபெக்காள். அவன் மரித்து எபிரோன்ல அடக்கம் பண்ணப்பட்டதாக அங்க எங்கேயும் ரெக்கார்டு இருக்காது. அதுக்கப்புறம் யாக்கோபு, லேயாள் இவங்க எபிரோன்ல அடக்கம் பண்ணப்பட்டாங்களான்னு மொத்தமா பாக்குறது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அங்கே ஆபிரகாமையும் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்க பாருங்க. அப்ப ரெபெக்காளையும் எங்க அடக்கம் பண்ணிருக்காங்க? ஈசாக்கு கூட தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அடக்கம் பண்ணினார்கள் இல்ல, லேயாளை அடக்கம் பண்ணினேன். யாக்கோபு தான் அடக்கம் பண்ணிருக்காரு. யாக்கோபுக்கு முன்னாடி லேயாள் போய் சேர்ந்திருக்கிறார். அவளுக்கு முன்னாடி ராகேல் போய் சேர்ந்திருக்கிறார். இந்த கதையெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எபிரோன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எபிரோன்ல சாராள் மரிச்சிருக்கிறார். 2வது ஆபிரகாம், 3வது ஈசாக்கு, 4வது ரெபெக்காள், 5வது லேயாள், 6வது தான் யாக்கோபு அதே எபிரோனிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார். அப்ப எபிரோனிலே 6 பேர் மரித்திருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள், ரெபெக்காள், லேயாள். ராகேலுக்கு இடம் கிடையாது. அவ எப்ராதா என்னப்பட்ட வழியிலே அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல எப்ராதா என்னப்பட்ட ஒரு வழியிலே அடக்கம் பண்ணிட்டாங்க. 21, 22 வசனங்கள்ல ராகேல வழியிலே அடக்கம் பண்ணிட்டாங்க. போறவழியில அடக்கம் பண்ணிட்டாங்க. பிதாக்குடைய கல்லறைகள்ல சேரல. அப்ப எபிரோன்ல 6 பேர் மரித்திருக்கிறாங்க. ஆபிரகாமும், சாராளும், ஈசாக்கும், ரெபெக்காளும், யாக்கோபும், லேயாளும் எபிரோன்ல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இது அடக்கம் பண்ணப்படுதல் என்பது மரணத்தின் சாயலை குறிக்கும். அடக்கம் பண்ணப்படுதல் என்னது? மரணத்தின் சாயல். மரணத்தின் சாயல் என்பது எப்ப நமக்கு கிடைக்குது? ஞானஸ்தானத்துல தான் நமக்கு மரணத்தின் சாயல் கிடைக்குது. ஞானஸ்தானத்துல தான் நமக்கு மரணத்தின் சாயல். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே நாம் எல்லோரும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்துல தான் நாம் எல்லோரும் அங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ எபிரோன்ல ஒரு மரணத்தின் சாயல் இருக்குது. மரணத்தின் சாயல் என்று சொன்னா என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துல 3 அனுபவம். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுறோம், இயேசுவோடு கூட சிலுவையில் மரிக்கிறோம், இயேசுவோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுறோம். இதுதான் மரணத்தின் சாயல். மரணத்தின் சாயல்ல 3 அனுபவம். சிலுவையில் அறையப்படுறது ஒரு அனுபவம், சிலுவையில் மரிக்கிறது இன்னொரு அனுபவம், அடக்கம் பண்ணப்படுறது இன்னொரு அனுபவம். 3 அனுபவம். கையும் காலையும் சிலுவையில் அச்சாச்சு. இப்ப கையில பாவம் இல்ல, காலில் பாவம் இல்ல. அதுதான் சிலுவையில அறையப்பட்ட அனுபவம். கையில பாவம் இல்ல, காலில் பாவம் இல்ல, ஆணி வச்சாச்சு. கண்ணுல பாவம் இருக்கு, வாயில பாவம் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சிலுவையில மரிக்கணும். மரிச்சுட்டாலும் இந்த ஆள் தான் தொங்குறான்னு உருவம் தெரியுது. நான் தெரியாமலே போறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணப்படணும். இது ஞானஸ்தானத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய 3 அனுபவங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அதைத்தான் கொண்டு வருகிறார். பாவத்துக்கு மரித்த நாம் அதுக்கு பிழைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவருடைய ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோமே, ஞானஸ்தானத்திலே நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு வசனங்களை கொண்டு வர 3, 4 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்தியேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்தியேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுடன் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப ஞானஸ்தானத்திலே ஒரு மரணத்தின் சாயல், மரணத்தின் சாயல நம்ம இணைக்கப்பட்டாதான் உயிர்த்தெழுதலின் சாயல நம்ம இணைக்கப்பட முடியும். ஞானஸ்தானம் பெற்றாதான் பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஞானஸ்தானம் என்பது மரணத்தின் சாயல், பரிசுத்த ஆவி என்பது உயிர்த்தெழுதலின் சாயல். அதனாலதான் பரிசுத்த ஆவின் புதிதாக்குதலினாலே புதிதான ஜீவனுள்ளவராய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அந்த பிதாவின் மகிமை என்று போட்டிருக்காரு. பிதாவின் மகிமை என்பது பரிசுத்த ஆவி. எபிரோன்ல 6 பேர் மரிச்சிருக்காங்க, 6 பேர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அது ஒரு ஞானஸ்தான அனுபவத்தை குறிக்கும். அதே எபிரோன்ல தாவீதுக்கு 6 குமாரர்கள் பிறந்தாங்க. அது ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலை குறிக்கும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல எபிரோன்ல தாவீதுக்கு 6 குமாரர்கள் பிறந்ததாக 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா எபிரோன்ல தாவீதுக்கு 6 குமாரர்கள் பிறக்கிறாங்க. இல்ல 1ஆம் குமாரன், 2ஆம் குமாரன், 3ஆம் குமாரன், 4ஆம் குமாரன், 5ஆம் குமாரன், 6ஆம் குமாரன், 6 பேர் எபிரோன்ல அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதே எபிரோன்ல 6 பேர் உயிர் பெற்றிருக்கிறாங்க. இந்த 6 பேர் அடக்கம் பண்ணப்பட்டது என்பது மரணத்தின் சாயல். இந்த 6 பேர் அங்க பிறந்திருக்கிறாங்க என்பது அது ஒரு உயிர்த்தெழுதலின் சாயல். இதுதான் எபிரோனின் அனுபவம். அப்ப தாவீதுக்குள்ள ஒரு மரணத்தின் சாயலும் இருக்குது, தாவீதுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலும் இருக்கிறது. மரணத்தின் சாயல் என்றால் ஞானஸ்தான அனுபவம், உயிர்த்தெழுதலின் சாயல் என்றால் பரிசுத்த ஆவியின் அனுபவம். மரணத்தின் சாயல் என்றால் ஞானஸ்தான அனுபவம், உயிர்த்தெழுதலின் சாயல் என்றால் பரிசுத்த ஆவியின் அனுபவம். தாவீதுக்கு தான் பரிசுத்த ஆவியினர் இறங்கி இருந்தார்னு போட்டிருக்கு.
அதனாலதான் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீர்தானே. சவுல் ராஜாவா இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீர்தானே. 2 சாமுவேல் 5:1-2 நம்ம பார்க்கிறோம். சவுல் ராஜாவா இருக்கும் போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனது நீர்தான், இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்தது நீர்தான். இப்ப நீங்க எங்களையும் நடத்தணும், நாங்க உங்களுடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படக்கூடிய ஒரு தாவீது தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியும். தேவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தா தான் தேவ ஜனங்களை நாம் நடத்தப்பட முடியும். தேவ ஜனங்களை நாம் நடத்த முடியும். தாவீது தேவனால் நடத்தப்படக்கூடியவன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுகிறார். தாவீது தேவனால் நடத்தப்படக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்களும் உங்களுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு உரியவர்கள், நீங்க எங்களை நடத்துங்க. ஏன்னா அவர் ஆபிரகாமின் தேவனாகிய, அவர் ஆபிரகாமின் தேவன், தாவீதின் தேவன். அவர் ஆபிரகாமுக்கு குமாரன், தாவீதுக்கு குமாரன். ஆபிரகாமின் குமாரன் என்பதை நம்ம படிச்சிட்டோம். தாவீதின் குமாரன் தான் படிக்க போறோம். தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரனாக, தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வம்சம் வரலாறு. ஆபிரகாம் உட்பட 6 பேர் அங்க மறிச்சிருக்கிறாங்க. தாவீது 6 குமாரர்கள் எபிரோன்ல பெற்றிருக்கிறார். அந்த 6 என்பது, ஆபிரகாமுடைய 6 என்பது மரணத்தின் சாயல், தாவீது கொடுத்த 6 என்பது உயிர்த்தெழுதலின் சாயல். இந்த 2 அனுபவங்களும் நமக்குள்ள வேணும். மரணத்தின் சாயல் என்று சொன்னால் என்ன? நம்முடைய சித்தத்துக்கு நாம மறிக்கிறது. உயிர்த்தெழுதலின் சாயல் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சித்தத்துக்கு நாம பிழைக்கிறது. ஞானஸ்நானத்திலே நம்முடைய சித்தத்துக்கு நாம மறிக்கிறோம். பரிசுத்த ஆவியிலே தேவனுடைய சித்தத்துக்கு நாம் பிழைக்கிறோம். இதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பாவத்துக்கு நாம் மறிக்கிறோம், நீதிக்கு நாம் பிழைக்கிறோம் கொண்டு வரார். 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறோம். ரோமர் 6:10-11. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நீங்க மரிக்கணும், பாவத்துக்கு மரிக்கணும். நீங்க உயிரோடு இருக்கணும், தேவனுக்கென்று உயிரோடு இருக்கணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். இப்ப நான் எதில் வாழ்கிறதோ கிறிஸ்து. நான் பாவத்துக்கு மரிச்சிருக்கிறேன். கலாத்தியர் 2:20 பவுல் என்ன சொல்றாரு? இது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். இப்போ நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ பாவத்துக்கு நம்ம மரிக்கணும், நீதிக்கு நம்ம பிழைக்கணும். அதான் மரணத்தின் சாயல். தாவீதுக்கு பாவத்துக்கு தாவீது மரித்திருக்கிறான், நீதிக்கு அவன் பிழைத்திருக்கிறான். இயேசு என்ன சொல்றாரு? நீதியை விரும்பி அக்கிரமத்தை நான் வெறுத்திருக்கிறேன். அப்ப நீதிக்கு பிழைச்சிருக்கிறாரு, அக்கிரமத்துக்கு இயேசு மரித்திருக்கிறார். அவர் நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன். தாவீது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம அதை உபதேசங்களாக நம்ம கொண்டு வரோம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார் என்பது மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். இந்த 2 விஷயத்தை தான் பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இது 2 விஷயம் தான் முழுசா முடிச்சிட்டார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய மொத்த விஷயமே மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். மரணத்தின் சாயல் ஞானஸ்நானத்துல நமக்கு கிடைக்குது. ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்படுறோம். பரிசுத்த ஆவியிலே அவரோடு கூட நாம் எழுப்பப்படுகிறோம். பிதாவின் மகிமையிலே புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் அவரோடு கூட எழுப்பப்படுகிறோம். பாவத்துக்கு நாம் மரிக்கணும், நீதிக்கு நாம பிழைக்கணும். அப்போ பாவத்துல மரிக்கப்படாது, பாவத்துக்கு மரிக்கணும். பாவத்துல மரிச்சா பிரச்சனை, மரணம் தான். ஆனா பாவத்துக்கு மரிச்சா நமக்கு ஜீவன். நீங்க பாவத்துல மரிக்கிறீங்களா அல்லது பாவத்துக்கு மரிக்கிறீங்களா? பவுல் பாவத்துல மரிக்கணும்னு சொல்லல, பாவத்துக்கு மரிக்கணும், நீதிக்கு நீங்க பிழைத்திருக்கணும். மரணத்தின் சாயல் என்பது ஆபிரகாம் 6 பேர், ஆபிரகாம் உட்பட 6 பேர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். உயிர்த்தெழுதலின் சாயல் என்பது தாவீதுக்கு 6 குமாரர்கள் எபிரோனிலே பிறந்திருக்கிறார். அப்ப எபிரோன் என்னக்கூடிய அந்த அனுபவம் என்னது? தேவனுடைய சித்தத்துக்கு எப்போதும் பிழைத்திருக்கிறது, சொந்த சித்தத்துக்கு எப்போதும் மரித்திருக்கிறது. அதனாலதான் தேவன் எபிரோனிலே போய் வாசம் பண்ணுவார். அங்கதான் இந்த தாவீதை கண்டு சமஸ்த இஸ்ரவேலின் மேல ராஜாவாக்கிறதுக்கு நாங்கள் உடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள், நாங்கள் உடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். மாம்சம் என்று சொன்னால் என்ன? மாம்சம் என்று சொன்னால் என்ன? ஜீவியம். எலும்பு சொன்னா என்னது? உபதேசம். தாவீதே உங்களுடைய உபதேசத்துக்கும் உங்களுடைய எலும்புக்கும் நாங்க உரியவர்கள் சொல்றாங்க. ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. பழங்காலத்துல ஜனங்க தான் நாங்களாம் உங்களுடைய மாம்சத்துக்கும் உங்க எலும்புக்கும் உரியவர்கள் சொல்லிட்டு அங்க வராங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு? இந்த புறஜாதியாகிய சபை, எபேசு சபை ஒரு புறஜாதியாகிய சபை. இந்த எபேசு சபையை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் உங்களுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். புறஜாதியாகிய எபேசு சபை எப்படி இருக்கிறாங்க? மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்களாக. ஆபிரகாமுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியது யாரு? ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் இயேசு. நாம என்னங்க அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு உரியவர்களா இருக்கிறோம்? நாம தான் புறஜாதிகள் ஆயிட்டோமே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம மாம்சத்துக்கு எலும்புக்கு உரியவர்கள். அதுதான் நம்ம முந்தின பகுதியில் நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு அப்படி ஆயிடுச்சு. கிறிஸ்தியேசு மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்தது. இந்த புறஜாதியாகிய ரூத்துவுக்கும் இந்த யூத வம்சத்தனாகிய போவாசுக்கும் பிறந்த ஒரு பிள்ளைதான் ஓபேத். அந்த அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அது பேர் என்னது? ஈசாய். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அதுதாங்க தாவீது. அந்த தாவீதுக்கு தான் தேவன் இங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. கர்த்தர் தாவீதோடு இருந்தால் 4க்கு 4 திருப்தி அடைந்தார். அப்ப அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்குரியவர்களா நம்ம எப்ப மாறுவோம்னா, அவருடைய ஜீவியத்துக்கு என்னைக்கு நம்ம சொந்தக்காரர்களா மாறுமோ அன்னைக்கு தான் அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்குரியவர்களா நம்ம மாறும்.
அப்படி மாம்சத்துக்கு எலும்புக்கு உரியவர்கள் தாவீது கிட்ட சொல்லிட்டு வராங்க. ஆனா அவங்க மாம்சத்துக்கு எலும்புக்கு உரியவர்களா இல்ல, வாய் பேச்சா இருக்கு. புரியுதுங்களா? வாய் பேச்சா இருக்கு. அதனால தாவீது சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்து சமஸ்த இஸ்ரவேல் மேல இப்ப தாவீது என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவாக்கிட்டாங்க. இப்பதான் தாவீது அங்க சீயோன் கோட்டையை பிடிக்கிறார். அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீது நகரமாயிற்று. சீயோனை குறித்ததான ஒரு வெளிச்சம் இப்ப தாவீதுக்கு கிடைக்குது. ஆனா இந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாதபடிக்கு 2 தலைகள் தாவீதுக்கு இருக்கு. ஒருத்தன் குருடன், இன்னொருத்தன் சப்பானி. இந்த குருடனையும் சப்பானியும் துரத்தாம தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்கவே முடியாது. சீயோனுக்கு போறதுக்கு தடுக்கக்கூடிய 2 ஆள் இருக்குது, 2 ஆவி இருக்கு. ஒன்னு குருட்டுத்தனமான ஆவி, இன்னொன்னு சப்பானியான ஆவி. குருடன் நம்ம எதை சொல்றது? சீயோனை குறித்ததான பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள் எல்லாரும் அவங்க குருடர்கள் தான். சீயோன்னா என்னன்னு தெரியாத வாழ்றவங்கலாம் குருடர்கள் தான். அவங்க கிட்ட போயிட்டு சீயோன் எஸ்லேம் சொல்லி பாருங்க, அட பாப்பா இதே பேசிட்டு கிடக்குறீங்க நீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போக முடியாதுப்பா. அவங்கதான் குருடர்கள். சப்பானிகள்னா அந்த மாதிரிலாம் நம்மளால நடக்க முடியாதுப்பா. அவன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லாம இருக்கிறவன் தான் சப்பானி. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லாதவன் தான் சப்பானி. இந்த சப்பானியும் குருடனும் உங்க வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நம்ம விருத்தி அடைய முடியாது. இந்த சப்பானியும் குருடனையும் ஒழிச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோடு இருந்தார். புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய வாக்குத்தத்தம். கர்த்தர் தாவீதோடு இருந்தா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். என்ன வாக்குத்தத்தம்? ஈசாக்கு வர வர மகா விருத்தி அடைந்தான் போட்டிருக்கு. அது வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல ஈசாக்கு வர வர வளர்த்து மகா விருத்தி அடைந்தான். அது வாசிங்க. அவன் ஐஸ்வர்யனாகி, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இது என்ன விருத்தி? அடுத்த வசனத்துல போட்டு ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை இதெல்லாம் வைக்கிறது விருத்தி. அதுதானே விருத்தின்னு சொல்றோம். அந்த ஆசீர்வாதம் கிடையாது இந்த வருஷம் நமக்கு. அங்க ஈசாக்கு என்ன ஆசீர்வாதம்? வர வர மகா விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யவானாகி. ஆனா தாவீது சொல்லிட்டு 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல ஐஸ்வர்யத்துல கர்த்தர் உங்களை விருத்தி அடைய வச்சா அதெல்லாம் உங்க இருதயத்தை வெட்காதீங்க. 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். அப்போ ஐஸ்வர்யத்துல விருத்தி அடைஞ்சா இருதயத்துல அதை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னா இது ஐஸ்வர்யத்திலையா? அதுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை நாளுக்கு நாள் கர்த்தர் சேர்த்துக் கொண்டே வருகிறார். 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தாவீதுக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் மனிதர்களை நாளுக்கு நாள் சேர்த்துக் கொண்டு வந்தபடினாலே அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையாய் மாறினார்கள். அப்ப முதல் விருத்தி தாவீதுக்கு அங்க கிடைச்சது என்னன்னா ஜனங்க. அவங்க தேவ சேனையை போல மகா சேனையாய் மாறினார். தாவீதுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை நாளுக்கு நாள் கர்த்தர் சேர்த்துக் கொண்டு வந்தார். அவங்க தேவ சேனையை போல மகா சேனையாய் மாறினார்கள். ஆபிரகாமின் குமாரன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு மகா விருத்தி அடைந்தான். தாவீதுடைய குமாரன் யாரு? சாலமன். அவன் மனோவிருத்தி அடைந்தான். அவனுக்கு மகா விருத்தி ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. தாவீதுடைய குமாரன் சாலமனுக்கு மனோவிருத்தியை கொடுத்தார். கர்த்தர் ஞானம் கொடுத்துட்டார். இவனுக்கு ஞானத்துல விருத்தி, அவனுக்கு ஆட்டு மந்தையில கோழி மந்தையில எல்லாம் விருத்தி. அது வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 4:29 வாசிங்க. மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மன்னசனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சாலமனுக்கு மனோவிருத்தி, இவர் தாவீதின் குமாரன். ஈசாக்குக்கு மகாவிருத்தி, அது ஆபிரகாமின் குமாரன். அவனுக்கு மகாவிருத்தி, இவனுக்கு மனோவிருத்தி. ஆனா இங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்பது நமக்கு இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் என்னன்னா அன்பிலே தான் நாம் விருத்தி அடைய போகிறது. வருடத்தில் அன்பிலே விருத்தி அடைய போகிறோம். அன்புனா எங்க? அறிவிலே நமக்கு விருத்தி இருக்கு. வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இருமாப்பு நமக்கு வந்துடும். அறிவுல என்னதான் இருக்குன்னா இருமாப்பு தான் வரும். வெறும் அறிவு மட்டும் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? இருமாப்பு தான் வரும். ஆனா அன்புலயே நம்ம விருத்தி அடையும். இங்க நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போதகனுக்கு ஞானத்தையும் நீதிமானுக்கு உபதேசத்தையும் நீ போதனை பண்ணு. அது வாசிங்க. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு. அவன் அறிவில் விருத்தி அடைவான். அவன் அறிவிலே விருத்தி அடைவான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு. அவன் ஞானத்தில் சேருவான். நீதிமானுக்கு போதகம் பண்ணு. அவன் அறிவிலே விருத்தி அடைவான். அப்போ அறிவில நமக்கு விருத்தி இருக்கு, அன்புல நமக்கு விருத்தி இருக்கு. அதான் நாளுக்கு நாள் விருத்தி அடையக்கூடிய அனுபவம். ஏதேன் தோட்டத்துல தேவன் மனிதனை உண்டாக்கி வைத்தார். அவன் அறிவிலையும் வளரணும், அவன் அன்புலையும் வளரணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அவன் தேவனை பற்றி முழுவதுமாய் அறிந்து கொள்ள வேண்டும், அறிவில வளரணும். அதே போல தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் அன்புலே விருத்தி அடையணும். இந்த 2 விஷயமும் சேதப்பட்டு போனதுதான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை. நம்ம அறிவிலே விருத்தி அடையணும், நம்ம அன்புலையும் விருத்தி அடையணும். இதை உத்தமமானவர்கள் என்று இந்த வேலையில நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க உத்தமமானவர்களை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்கள் அன்பானது அறிவிலும் உணர்விலும் பெருக கடவுது. அன்பு எப்படி பெறணும்? அறிவிலையும் பெருகணும், உணர்விலையும் பெருகணும். அதுதான் அன்பு. அறிவோடு கூடிய உணர்வு இருக்குதா, அதுதான் அன்பு. வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா அது அன்பு கிடையாது. அந்த அறிவுல நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா அனுபவம் நம்ம கொண்டு வரலாம்.
அறிவோடு கூடிய அனுபவம் நமக்கு வேணும், அறிவோடு கூடிய உணர்வு நமக்கு வேணும். உங்கள் அன்பானது அறிவிலும் உணர்விலும் பெருக கடவுது. 1 Corinthians 8 1-2 வசனங்கள்ல அறிவு விக்கிரகங்களை குறித்து படைக்கப்பட்ட விஷயத்திலே அறிவு இருமாப்பை கொண்டு வரும், அன்போ தேவனுடைய பக்தி விருத்தியை கொண்டு வரும். இந்த வருடத்துல நான் வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. போன வருஷத்துல வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம். அன்பு கொடுக்க ஒருத்தர் அதுல பாட்ட விட்டு இருமாப்பு தான் வந்துச்சு எல்லாருக்கும். போன வருஷத்துல ஜனங்களுக்கு இருமாப்பு வந்துச்சு, எல்லாருக்கும் அறிவு தெரிஞ்சிச்சு, அப்போஸ்தல உபதேசம் கத்துட்டாச்சு, எல்லா இடத்துலயும் மீட்டிங்கா பேசி ஒரு இருமாப்பு தான். அன்பு காட்டல யாரும் புரிஞ்சுக்கல, அன்புல விருத்தி அடையும். அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாருந்தா அறிவோடு கூடிய அன்பிலே தாவீது விருத்தி அடைந்தான். அறிவிலே வளரணும், அன்பிலே வளரணுங்க. வெறும் அறிவு இருமாப்பை கொண்டு வரும், அன்போ பக்தி விருத்தியை கொண்டு வரும். அடுத்த வசனத்துல தேவனத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஒருவன் எதையாவது அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் அவன் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் ஒன்றையும் அறிந்து கொள்ளவில்லை. இருமாப்பு எப்பதான் வரும்? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இருமாப்பு வந்துச்சுன்னா அன்னில இருந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் சொல்லிட்டார். இவன் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, இது வரைக்கும் அவன் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றுமே கிடையாது. அது இருமாப்பு. அறிவு வரதுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துவோம், ஒண்ணுமே தெரியறதுக்கு முன்னாடி பயப்படுவோம், கடவுள்கிட்ட நெருங்குவோம், அன்பு கூறுவோம், அன்றாடுவோம். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளை சார்ந்துக்க மாட்டோம், நம்ம சொந்த அறிவை சார்ந்துக்கும். அதுதான் நமக்கு இருமாப்பை கொண்டு வரும். அப்ப அறிவு இருமாப்பை கொண்டு வரும், அன்பு தேவனுடைய பக்தி விருத்தியை கொண்டு வரும். தேவனத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆபிரகாம் தேவனத்தில் அன்பு கூர்ந்தான். எப்படி? தன் குமாரனுடைய ஜீவனை கொடுத்து அவன் அன்பு கூர்ந்தான். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமே இல்லை. தன் குமாரனுக்காக ஜீவனையே கொடுத்தான் பாருங்க, அதாங்க அன்பு. ஒரு ஆளுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலையும் பெரிதான அன்பு ஒன்றுமே கிடையாது. அன்புனா என்னது? அன்புக்கு 14 கட்டு இருக்கு. அது 1-13 அதிகாரத்துல அன்புக்கு 7 பிளஸ் 7 மைனஸ், 7 பூரணம் 7 அபூரணம் அப்படின்னு பட்டியல் போடுறாரு. இப்போது விசுவாச நம்பிக்கை அன்பை 3 நிலைத்திருக்கிறது, அன்பை பெரிதும் முடிச்சிருக்காரு. ஆனா யோவான் அப்போஸ்தலன் அன்பின் சிஷ்யன், அவன் தான் அன்பை குறித்து சரியா சாட்சி கொடுக்கிறான். அன்புனா என்னது? ஜீவனை கொடுக்கிறது தான் அன்பு. சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறோமா, அதுதாங்க அன்பு. அந்த அன்புல இந்த வருடத்திலே தேவன் நம்மை விருத்தி அடைய செய்வார். அது அந்த அன்பு தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஜீவனை கொடுக்கிற அன்பு தாவீதுக்குள்ள இருந்துச்சு. நாம் பண்ண தப்புக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வாதிக்கிறார். அப்ப தாவீது என்ன சொல்றான்? நான் தானே தப்பு பண்ணினேன், இந்த ஆளுகள் என்ன செய்தது? உம்முடைய கரம் எனக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கட்டும் அப்படின்ற இடத்துல அன்பு கூறக்கூடிய இடத்துல தாவீது. அப்போ நாளுக்கு நாள் விருத்தி அடையணும்னா இந்த அன்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள பெருகணும். அன்பு 4 வெரைட்டி. அறிவோடு கூடிய அன்பு, அறிவுக்கு எட்டாத அன்பு, அறியாத அன்பு, ஆதி அன்பு. பிலிப்பியர் சபைக்கு சொல்லும் போது உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக கடவுள். அது அறிவோடு கூடிய அன்பு 1:9. எபேசியருக்கு சொல்லும் 3:18 அறிவுக்கு எட்டாத தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா மாறுங்க. கடவுளுடைய அன்பு அறிவுக்கு எட்டாததான், ஆனா வல்லவர்கள் அதை அறிந்து கொள்வாங்க. அது அறிவுக்கு எட்டாத அன்பு. அதே எபேசியர் 6 கடைசி வசனத்துல 22 அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை வாசமாக இருப்பதாக. நம்முடைய அன்பு அழிஞ்சு போக கூடாது. அதே எபேசு சபைக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 4:5 நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்ப எபேசு சபைக்கு ஏதோ ஒரு அன்பு இருக்கு, ஆனா ஆதியில் இருந்த அன்பு இல்லை. அன்பு அவங்களுக்கு அழியல, ஆனா ஆதியில் இருந்த அன்பு அவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு அன்பு இருக்கு. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய்னா இப்ப ஏதோ ஒரு அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா ஆதியில் இருக்கக்கூடிய அன்புக்கு நம்ம வரணும், அன்புல நம்ம வளரணும். அறிவோடு கூடிய அன்பு, அறிவு கெட்டாத அன்பு, அழியாத அன்பு, ஆதி அன்பு, இப்படி அறிவுல நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கும். அன்பிலே பூரணப்படணும். இந்த அன்பு எப்போது நமக்கு கிடைக்கும்னா மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியின் மூலமாக அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால எப்படி அன்பு வரும்? பரிசுத்த ஆவி உள்ள வந்தா தாங்க அன்பு. அன்பு பாடுபடும், அன்பு பிரயாசப்படும், அன்பு சகிக்கும், அன்பு அநியாயத்தை சகிக்கும், தற்பொழிவு நாளாது சின்ன முடியாது. இதெல்லாம் சீஷர்கள் பரிசுத்த ஆவி பெருகிறதுக்கு முன்பதாக அவங்க சகிப்பு தன்மை இல்லை, மதலிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றாங்களோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடவும், அடிபடவும், உதைப்படவும், சகிக்கவும், எல்லாத்தையும் தாங்கவும், எல்லாத்தையும் நம்பவும் ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்க. அன்பிலே அவங்க பெருகினாங்க. அது மாதிரி நம்ம அன்பில பெருகணும்னா பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வேணும். அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னா நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியில நீங்க நிரப்பணும். என்னைக்கோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியை பெற்றேன், எப்பயோ ஒரு வல்லமை கூட்டத்துல எனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்குதுன்னா என்னைக்கோ ஒரு நாள் தான் உனக்கு அன்பு. ஒவ்வொரு நாளும் ஆவியை நிரப்பப்பட்டு தேவ அன்பிலே நாம் வளர வேண்டும். நாளுக்கு நாள் அப்படின்ற இடத்துல பவுல் 2:3 மகிமையின் மேல் மகிமை. அந்த நாளுக்கு நாள் என்பது பரிசுத்த ஆவி தான். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவி நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அந்த அன்புல நம்ம நிறையணும். நாளைக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அந்த அன்புல நம்ம நிறையணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சா தான் நம்ம விருத்தி அடைய முடியும், அன்பிலே விருத்தி அடைய முடியும். பரிசுத்த ஆவியில எப்படிங்க நீங்க அன்புல விருத்தி அடைய முடியும்? பரிசுத்த ஆவியில நீங்க நிறைய கூட்டமா இருந்ததுன்னா எப்படி இருக்கணும்? எல்லா வேலையும் தூக்கி விசிறி அடிச்சுடாரு. பரிசுத்த ஆவியில தான் வல்லமே பாடுகளின் மத்தியில தான் 1/2 மணி நேரம் 4 மணி நேரம் தான் வெளியில ஊழியர்கள் எல்லாம் தூங்குவோம். அந்த 4 மணி நேரம் ஜபம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? பயங்கரமா எங்க கூட வந்தவங்களுக்கு எத்தனை பேர் சாட்சி தெரியும். 4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் ஒரு ஹோல் நைட்ல தூங்கி இருப்போம். அவர் பேசும்போது அந்த ஆவியார் எப்படி அசைவாரு, எப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படும், ஜனங்க சாட்சி சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு மகிமை நாங்க கண்டதே இல்லை. பாடுகளின் மத்தியில தான் பரிசுத்த ஆவி வல்லமா வெளிப்படும். அப்போ நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் எங்க இடத்துல போன வருடத்துல நீங்க அன்புல குறைஞ்சிட்டீங்க, விருத்தி அடைய. ஆனா
இந்த வருடத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்னா நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்து தேவ அன்பிலே விருத்தி அடைப்போம். இதுதாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். தாவீது சொல்றாரு, ஐஸ்வர்யத்துல நீங்க விருத்தி அடைஞ்சீங்கன்னா இருந்துட்டு போட்டோம். ஐஸ்வர்யத்துல கூட விருத்தி இருக்குதா, அது இருந்துட்டு போட்டோம். அதனால இருதயத்தை வைக்காதீங்க. ஏன்னா இருதயத்துல பரிசுத்தாவிலே ஊட்டப்பட்டிருக்கிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவிலே தேவ அன்பு இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த அன்புல நம்ம இருதயத்தை நினைச்சுக்கிட்டோம். உலகத்துல நம்ம ஆண்டோட ஐஸ்வர்யத்துல விருத்தி ஆக்கிட்டா நம்ம பெருசா நினைக்க கூடாது. சாலமன் கூட மனோவிருத்தியை கொடுங்கன்னு சொன்னா ஐஸ்வர்யத்தை தானா சேர்த்து கொடுக்குறாரு. கேட்க கூடாததை கேட்டீங்கன்னா கேட்டதும் கிடைக்காது, கேட்க வேண்டியதை கேட்டீங்கன்னா கேட்காததெல்லாம் கிடைக்கும். இதுதான் பாலிசி. கேட்க கூடாததை கேட்க கூடாது, கேட்டீங்கன்னா கேட்டதும் கிடைக்காது, கேட்க வேண்டியதை கேட்டீங்கன்னா கேட்காததெல்லாம் கிடைக்கும். அது ஏசு சிம்பிளா சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்ப இவையெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். இவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் என்னது, தேவனுடைய நீதி என்னது? தேவனுடைய ராஜ்யம் குசிக்கும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இதை தேடுங்கய்யா, மத்ததெல்லாம் கூட கிடைக்கும். கூடப்படியா கிடைக்காது, கூட கிடைக்கும் சொல்லிட்டாரு. ஆனா பவுல் என்ன சொல்லிட்டாரு? உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம், பரிசுத்த ஆவியில ஒரு நிறைவான அனுபவம், இதுவே போதும் என்று இருக்க கடவுள். இங்க பூமியில என்ன நினைக்கணும்? உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம், இதுவே போதும். பரலோகத்துக்கு போனா இடம் இருக்கு, உணவு கட்டு, உடை கட்டு. அங்க புசிப்போ இல்ல, குடிப்போ இல்ல. அங்க உடுப்பு என்பது நீதியும் மகிமையுமா இருக்கும். அங்க புசிப்போ இல்ல, குடிப்போ இல்ல. ஆனா ஜெயம் கொள்கிறவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். கொடுத்தா புசிக்கலாம், பசியில புசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அப்ப கேட்டா புசிப்போ இல்ல குடிப்போ இல்லன்னு சொன்னாரு. அப்ப ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்டா. கொடுத்தா புசிக்கும், பசியில புசிக்க போறியா? வாழ்றதுக்காக புசிக்கலாம். ஜீவவருஷத்தின் கனியை புசிச்சா என்ன பண்ணலாம்? உயிரோட வாழலாம். இந்த ஜீவவருஷத்தின் கனியை ஆதாமுக்கு ஒழிச்சாரு. ஆனா எபேசு சபைக்கு இந்த புசின்னு எடுத்து கொடுக்குறாரு. ஏன்? ஆதாமு பாவம் பண்ணிட்டான், நன்மை தீமை அறிந்த கனியை புசிச்சு பாவம் பண்ணிட்டான். இப்ப படுபாவியா இருக்கிறான். படுபாவியாக இருக்கிற இவன் ஜீவவருஷத்தின் கனியை புசிச்சானா சாக வேண்டிய படுபாவியா தான் இருப்பான், சாக மாட்டான். அவன் உயிரோட அக்கினி கடலுக்குள்ள போனோம். நீ உயிரோட இருந்து எதுக்கு அக்கினி கடலுக்குள்ள போனோம்? உன்னை சாகடிச்சு நான் பரலோகத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜீவவருஷத்தின் கனியை தேவன் ஒழிச்சு வச்சிட்டாரு. அதை ஜெயிக்கிறவன் தான் புசிக்கும், அதை ஜெயமெடுக்கிறவன் தான் புசிக்கும். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, இயற்கைய, வியாதிய, மரணத்தை, பாதாளத்தை, இப்படி 7 விஷயத்தை ஜெயிக்கிறவனுக்கு அந்த ஜீவவருஷத்தின் கனியை கொடுக்கிறாரு. எபேசு சபைக்கு தான் ஜீவவருஷத்தின் கனியை கொடுக்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதீசு மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அனுதினமா பரிசுத்த ஆவியில நம்ம வளரணும். ஞானத்துல விருத்தி, மன விருத்தி. அங்க ஈசாக்குக்கு மகா விருத்தி. ஆட்டு மந்த, மாட்டு மந்த கிடைச்சா வச்சுக்கிடுங்க. அதை வச்சு எதனா கத்திற்காக ஆதாயம் பண்ணுங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைவதா கற்பனை பண்ணிட்டே போயிடாதீங்க. அப்ப சொல்லிட்டாரு பாஸ்டர், இந்த வருஷத்துல எப்படி வாங்கிடுவோம் 2 காரணமா? அடி உததான் வாங்குவீங்கன்னு சொல்றேன் நான். அடி உத வாங்கினாதான் நம்ம அன்புல விருத்தி அடைவோம். சாதாரணமா விருத்தி அடைய முடியாதுங்க. அடி உதையில தான் பரிசுத்தாவில இன்னும் நம்ம அளவில்லாம நிரப்புவார். நீங்களா பாருங்க, சீசர்கள் அவ்வளவு அடி வாங்கி அவமானப்பட்டு வராங்க, சந்தோஷமா வராங்க. நாம ஒரு நாமத்துக்காக பாடுபடுறதுக்கு நம்மளே ஒரு தகுதியா எண்ணிருக்கிறாங்களே. பாரு, பேருக்கு 3 தையல், எனக்கு 6 தையல், பரவாயில்லப்பா, ஒண்ணுனா 3 எனக்கு 6, ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க. அவருடைய நாமத்துக்காக அவமானப்பட்டதை. ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்தாவில ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஆமானுக்கு விருதுக்கு கூட்டாதாங்க சந்தோஷம். சில பேர் பங்கன் அட்டன் பண்றதுலாம் சந்தோஷம். தேவ பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்துல பரிசுத்தாவில நிரம்பினாதாங்க சந்தோஷம். ஆனா அப்போஸ்தலர்களுக்கு அவருக்காக அவமானப்படுறதுல ஒரு சந்தோஷம். பவுல் சொன்னாரு, இப்போ நான் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. பாடுகள்ல சந்தோஷம் இருக்கா? அவமான சந்தோஷம் இருக்கா? இதெல்லாம் பரிசுத்தாவில வந்தா அவமானத்திலே சந்தோஷம் வரும், பாடுகளிலே சந்தோஷம் வரும். அதாங்க அன்புல விருத்தி அடைகிறது. அன்புல விருத்தி அடைகிறது சும்மாவா? அவமானப்படும்போது சந்தோஷமா இருக்கணும், ஸ்வீட் கொடுக்கும்போது சந்தோஷமா இருக்கக்கூடாது, சமாடி அடிக்கும் போது சந்தோஷமா இருக்கணும். அவருடைய நாமத்துக்காக அடி உத வாங்கறதுக்கு என்னையும் ஒரு பாத்திரமா கத்தர் எண்ணி நடத்துறாரு. கத்தாவே உமக்கு சோத்திரமா, அங்க தாங்க நம்ம அன்புல விருத்தி அடையும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா பிரச்சனை. விருத்தி அடைஞ்சான்னு கொஞ்ச நேரத்துல சொன்ன உடனே பெலிஸ்தீன் வந்துட்டான் பராமரினாங்க. 19ஆம் வசனத்துல இவன் விருத்தி அடைஞ்ச உடனே அங்க பெலிஸ்தீன் வந்துட்டான். வாக்குத்தத்தம் இருக்கும்போது பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கிடணும். வாக்குத்தத்தம் இருக்கு, வாக்குத்தத்தம் வந்தாலே பிரச்சனை வருங்க. நீ கனவு காணறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன வேணாலும் கனவு கண்டுக்கலாம். கனவை கண்டுட்டியா, குழி, படி, சிறைச்சாலை, அவமானம், இதெல்லாம் கிடைக்கும். யோசேப்பு கனவு காண்றதுக்கு முன்னாடி பல வருடம் அங்கி கனவு கண்டவனே கிருஷ்ணாங்க வஸ்திரத்தை தாத்தாரா உனக்கா எனக்கா பிரச்சனை. ஏன்? வாக்குத்தத்தம் வந்தாச்சுல, ராஜாவுக்கு அடி உதவி இருக்கு. தாவீது சாதாரணமா ஆட ஓடிட்டு சுத்திட்டு இருக்கும்போது, ஆட பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கும், ஒரு பிரச்சனை இல்ல. கூப்பிட்டு ராஜாவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நைனா ஓடாரு, உயிரை கையில பிடிச்சிட்டு சவுண்ட் பயந்துட்டு இருக்கு. ஏன்? அபிஷேகம் வாங்கிட்டார்ல, வாக்குத்தத்தம் வாங்கிட்டார்ல. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இதெல்லாம் சகிக்கிறோமா? பேசல. ஆமா, வாக்குத்தத்தம் வாங்கிட்டு சும்மா அப்படியே பலபலன்னு போல நினைக்காதீங்க. பலபலன்னு பழக்கிறதா உங்களுக்கு இருக்கு. வாக்குத்தத்தம் வந்தாலே நமக்கு பல பிரச்சனைகளும் இருக்கிறது உண்மை. அங்க பாருங்க, ஈசாக்கு வர விருத்தி அடைந்தால, அவன் விருத்தி அடைஞ்ச உடனே ஒரு பொறாமை நாள் வந்தது. இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, என் பிள்ளைங்க அன்புல விருத்தி அடைவாங்க, பரிசுத்தாவில நிறைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைவாங்க, என்னை பற்றி அறிவில விருத்தி அடைவாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு.
நீங்க பணத்துல விருத்தி அடைவாங்க, பொருள்ல விருத்தி அடைவாங்க நான் சொன்னீங்க, பிசாசு உங்களை எதுக்க மாட்டான், உங்க கூட வந்து குடியிருப்பான். நீ நல்ல விருத்தி ஆகு, நானும் விருத்தி ஆகிறேன், மொத்தமா போயிடுறேன் பாதாளத்துக்குள்ள. அதனால இயேசு நம்பி வந்தா கோவம் தான் இருக்குமா? எல்லாம் கொடுப்பாங்க. ஐஸ்வர்யத்திலே கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்தா வச்சுக்கோ, அதுல உன் மனதை என்ன பண்ணாது, இருதயத்தை செலுத்தாத சொல்றாரு, இதுக்கு செலுத்தாத. ஈசாக்கு வர மகா விருத்தி அடைஞ்சான். விருத்தி அடைஞ்சதை பார்த்த உடனே பெலிஸ்தீன் வரான் பொறாமையினால். அது வாசிங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 13 அவன் விருத்தி அடைகிறான், 14 பொறாமையினாலே பெலிஸ்தீன் வரான். வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் போதும் பெலிஸ்தர் பொறாமை கொண்டு ஈசாக்கு வெட்டின துறவுகள் எல்லாம் பெலிஸ்தர்கள் மூடி போடுறாங்க. துறவு என்பது என்னது? ரட்சிப்பு. ஏசாயா 12:3 துறவு என்பது ரட்சிப்பு. ரட்சிப்பின் மூச்சுகளிலே தண்ணீர் கொண்டு கொள்ளுங்கள். ரட்சிப்பிலே மண்ணை போடுறதுக்கு வரும் பெலிஸ்தர். நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா உடனே ஒரு பொறாமை நாவி வரும் பெலிஸ்தர். இங்க தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தால உடனே பெலிஸ்தர் வராங்க. இங்க ஈசாக்கு விருத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பெலிஸ்தர் வந்தானோ தாவீது விருத்தி அடையும் போது பெலிஸ்தர் வரான் பொறாமை நாவி. வாசிங்க அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் வந்து லெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களின் கையில் ஒப்புக் கொடுப்பீர். அப்போ தேவன் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்பது உண்மை. நம்ம விருத்தி அடைய போகிறோம் என்பது உண்மை. ஆனா பெலிஸ்தன் வருவான் என்பது அப்பட்டமான உண்மை. பொறாமை நாடி அது ஒவ்வொரு நாளும் வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாக்குத்தத்தத்துல ஒவ்வொரு நாளும் பொறாமை நாடி இருக்கு நமக்கு. ஆனா அதை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டாம். அதுக்கு தாவீது எந்த ரூட் போட்டு அதை ஜெயிச்சாரோ அதே ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இந்த வருஷத்துல. தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எதையுமே தானா செய்யக்கூடிய பழக்கம் இல்லை. சொந்த சித்தத்துக்கு மறிச்சிருக்கிறாரு, தேவ சித்தத்துக்கு பழிச்சிருக்கிறாரு. தேவனே பெலிஸ்தரை முறியடிக்க நான் போகலாமா கத்தெடுத்து விசாரிக்கக்கூடிய அந்த அனுபவம் தாவீதுக்கு. ஏற்கனவே ஒரு இடத்துல விசாரிச்சான், எபிரோனுக்கு போவா, யூதாயா தேசத்துக்கு போவா, எபிரோனுக்கு போவா. இப்ப கேட்கறான், பெலிஸ்தரை முறியடிக்கிறதுக்கு நான் போகலாமா? போனா ஜெயிப்பேனா? கடவுள் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையில நான் ஒப்புக் கொடுப்பேன். போய் லெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே தாவீது பெலிஸ்தரை முறியடித்து பெலிஸ்தரை ஜெயிச்சாச்சு. அவன் மறுபடியும் வரான். அடிவாரவன் சும்மா இருப்பானா? நாம என்ன நினைப்போம், போட்டு அடிச்சு நொறுக்கிட்டோம் பொல்லாத ஆவிகளெல்லாம், நீ வரவே வராது. நாளைக்கு கொஞ்சமான அடியா நீ அடிச்சிருக்கிறேன், அடி வாங்கினது சும்மாவா இருக்கும்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் என் கண்ணு முன்னாடி இன்னொரு ஆள் கூட அடிச்சிட்டான். அவன் அடிச்ச உடனே நான் அவனை பார்த்து குடுக்கணும் ஓட்டுறான், மிரட்டினா ஓட்டுறான், அடிக்கல அச்சவன் நிக்கிறான் கண்ணு மாதிரி. இவன் அவன் ஓடுறான். என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். போய் பார்த்தா ஒரு 4 பேர் கூட்டு மாட்டான். அடிபட்ட பாம்பு சும்மா விடாது பாத்தீங்களா? அப்பதான் யோசிச்சேன், பெலிஸ்தன் அடி வாங்கின்னு போனானே வரான் பாத்தீங்களா? திருப்பி தினந்தோறும் வருவான். இஸ்ரவேலுடைய பாளையத்துல அப்படி 40 நாள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பயமுறுத்துறான். காலையும் மாலையில வந்து பெலிஸ்தன் வந்து நின்று தினந்தோறும் வந்து பயமுறுத்துறான். பெலிஸ்தனை முறியடிக்கிறதுக்கு சவுலுக்கு வக்கு கிடையாது. ஏன்னா தேவனுடைய அன்பு அவனுக்கு இல்லை, பரிசுத்தாவின் அனுபவம் அவனுக்கு இல்லை. பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தாவீது தான் போன தடவை முறியடிச்சிட்டாரு. 2வது தடவை பெலிஸ்தன் வரான். தாவீது அப்ப கூட பாருங்க, ஏற்கனவே ஒரு முறை ஜெயிச்சல, இப்பெல்லாம் நமக்கு பெலிஸ்தன் கை வந்த கலை அப்படின்ற இடத்துல யூதா போய் பெலிஸ்தன் என்ன பண்ணல, திருப்பி முறியடிக்கல. இப்ப மறுபடியும் கர்த்தர் கிட்ட கேட்க, தேவனே பெலிஸ்தன் திரும்ப வந்திருக்கிறான், நான் முறியடிக்க போலாமான்னா கர்த்தர் சொல்றாரு, நீ நேரடியா போவாத, நீ முசுக்கட்டு செடிகளுக்குள்ள ஒளிந்து அதனுடைய நுனி இறைச்சல்ல கேட்கும் போது நீ போ. ஏன்னா உனக்கு முன்பாக அப்போது பெலிஸ்தனை முறியடிக்க நான் புறப்பட்டிருப்பேன். அதை வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவருக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிக்கு நுனியிலே. இதுதாங்க தேவன் கொடுக்கிற அறிவுல விருத்தி அடைகிறது. அறிவுனா ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய அறிவு வருஷம் ஃபுல்லா கிடையாது. நாளுக்கு நாள் கர்த்தர் ஒரு அறிவை கொடுக்கிற. நேற்று கொடுத்த அறிவுனது அது நீ நேரடியா போய் அவனை ஜெயிச்சிடலாப்பா. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அறிவுனது கொஞ்சம் பதுங்கி பாய்ப்பா, உனக்கு முன்னாடி நான் போற வின் பண்றதுக்கு. நேற்று கொடுத்த அறிவுனது நீ டைரக்டா போ. இன்னைக்கு கொடுத்த அறிவுனது உனக்கு முன்னே நான் போறேன், நீ ஏன் பின்னாடி வா. இதுதான் தாவீதுக்கு கொடுத்தார். அதான் நாளுக்கு நாள் எங்க பிரமாண மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு வருகிறது. இதுதான் பிரமாண மனுஷன் என்பது இந்த பெலிஸ்தன். அவன் அழிக்கிறதுக்கு உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் நான் புதிதாக்கப்பட்டேன். நமக்கு இருக்கக்கூடிய பிரமாண மனுஷன் என்ன தெரியுமா? ஜென்ம சுபாவம், சொந்த விருப்பம். இவங்க வீட்டுக்கு போன நினைச்சா போயிடுவோம், அங்க போன நினைச்சா போயிடுவோம், இவங்க ஜோகம் நினைச்சா போயிடுவோம். அது இல்ல, போகலாமா, ஒப்பு கொடுப்பீரா, தேவனுடைய வார்த்தையின்படி நான் போகணும். அப்பதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். இப்ப இந்த வருடத்துல நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடைவீங்கன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, புரியுதுங்களா? அது அன்புல விருத்தி அடைவீங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். பரிசுத்தாவில அறிவுல நீங்க விருத்தி அடையும். அது ஒவ்வொரு நாளும் புதிதான அறிவு. அது தேவன் தாவீதுக்கு கொடுத்த அறிவு. பெலிஸ்தனை நேற்று முறியடிக்க சொன்னது எப்படி? நேரடியா போய் முறியடிக்கிறார். இன்றைக்கு முறியடிக்க சொன்னது எப்படி? ஒரே தேவன் தாங்க 2 விதமா பேசுறாரு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க. அதான் நாளுக்கு நாள் விருத்தி.
நேற்று இருந்த அறிவு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த அறிவு நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கக்கூடிய அறிவு அவர் வருகிற நேரத்தில் இல்லை. அது பூர்ணம் அடைஞ்சிருக்கும். அறிவுல நம்ம விருத்தி அடைய போகிறோம், அன்புல நம்ம விருத்தி அடைய போகிறோம். மோசே இந்த தப்பு தான் பண்ணிட்டார். ஒரு முறை கண்மலைய அடினாரு. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3-6 கண்மலைய அடி, அதுல இருந்து தண்ணீர் புறப்படும். ஆனா என்ன 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கண்மலையை பார்த்து பேசினார். ஆனா மோசே அதே அறிவுல தான் இருக்கிறான். கண்மலையை அடினாங்க, அடிக்கிற அனுபவத்துல தான் அந்த கண்மலை கிறிஸ்து. ஒரு முறை சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவ இன்னொரு முறை நாம சிலுவையில் அடிக்க கூடாது. ஒரு முறை நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இன்னொரு முறை அந்நிய பாஷையில ஆவியை நிறைஞ்சு அவரோட கூட பேசணும். அந்த அனுபவத்துக்குள்ளதான் மோசே தேவன் நடத்திருக்கிறார். அந்த ஆவியில பேசக்கூடிய அனுபவம் மோசைக்கு இல்ல, அடிக்கக்கூடிய இடத்துல தான். புரியுதுங்களா? செங்கடல ஊரே கலக்குது, யோர்தான சில பேர் தான் கலக்குறாங்க. 6 லட்சம் பேர் கடலை கலந்தாங்க. கடலை கலக்கிறதுக்கு 6 லட்சம் பேர். ஆனா யோர்தான் சின்ன நதி, அத கொஞ்சம் பேர் தான் கலக்குறாங்க. செங்கடல் என்பது ஞானஸ்தானம், யோர்தான் என்பது பரிசுத்த ஆவி. செங்கடல் என்பது மரணத்தின் சாயல், யோர்தான் என்பது உயிர்த்தெழுதலின் சாயல். யோர்தான் தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றார். செங்கடல்ல எல்லாரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. 1-3ஆம் அதிகாரத்துல 2 நம்ம பார்க்கிறோம். செங்கடல் எல்லாரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம். செங்கடல் என்பது ஞானஸ்தானம், யோர்தான் தான் பரிசுத்த ஆவி. அப்ப செங்கடல கலக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, யோர்தான் கலக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எந்த வசனத்துல நான் விட்டேன்? மோசே மலையை பார்த்து பேசணும்னா அடிச்சிட்டார். ஆனா தாவீது கரெக்டா இருக்கிறார். தேவன் நேத்து என்ன சொன்னார்? பேசுற நேரடியா பிடிக்க சொன்னாரு. இன்னைக்கு தேவன் சொன்னாம நாமளே நினைச்சுக்கணும் போலியே வெயிட்டிங். அதெல்லாம் தேவனை நடத்தி. அதனாலதான் சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்தவரும் நீங்க தானேனா? அவனை தேவன் நடத்துறாரு, அவன் யார வேணாலும் நடத்தும். உங்களை தேவன் நடத்துறாரா? நீங்க யார வேணாலும் தேவனுக்குள்ள நடத்தும். தாவீதை தேவன் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த வருடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், தேவனால் நாம் நடத்தப்படுகிறதுல விருத்தி அடைவோம். தாவீது தேவனால் நடத்தப்பட்டான். நாளுக்கு நாள் புதிய அனுபவம். நேற்று பெலிஸ்தீனை முறியடிக்கக்கூடிய அனுபவம் வேற, இன்னைக்கு பெலிஸ்தீனை முறியடிக்கக்கூடிய அனுபவம் வேற. பெலிஸ்தீன் நேற்று ஒரு முறை வந்தா, இன்னைக்கு வேற இடங்கள்ல வருவான். புரியுதுங்களா? நேற்று வந்த இடத்துலயே போயிட்டு நடக்கணும்னு நினைக்காது. போர்க்காலம் தான் மாறும், போர் மாறாது. கதை மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு கோரிப்பேட்டில் அடிச்சுட்டாங்க, நாளைக்கு இதே இடத்துல 2 பேர் அடிச்சுக்குவாங்க, நம்ம பார்க்க முடியாது. சுத்திக்கிட்டு பார்த்தா வேற 2 பேர் அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பெலிஸ்தீன் நேற்று நேரடியா வந்தா, நாளைக்கு நேரடியா வரும்னு சொல்ல முடியாது. அது மறைமுகமா தான் வரும். நம்ம கத்திரத்துல விசாரிக்க போனோம் எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு இடத்துல. இது அப்படியே புதிய ஏற்பாட்டுல எங்க நடந்ததுன்னா, பரிசுத்த ஆவி பெருகிற வரைக்கும் சீஷர்கள் யாரும் விருத்தி அடையல. 120 பேர் மட்டும் தான் பெந்தெகோஸ்தே நாள்ல மேல் வீட்டுல கூடி இருக்காங்க. என்னைக்கு இந்த 120 பேர் மேல பரிசுத்த ஆவிகள் இறங்கி 120 பேரை தேவன் நடத்த ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்கன்னா இப்ப தாங்க விருத்தி அடைகிறாங்க. ஆவியானவர் வராம எந்த விருத்தியும் வராதுங்க வாழ்க்கையில. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, 39, 40 ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுதான் விருத்தி. இவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை இன்னும் கூட கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தாருன்னு அந்த அதிகாரத்துல கடைசியா பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல 10ஆவது வரைக்கும் ஒரு சப்பானியை வரை நடக்க வச்சுட்டாரு. தாவீது சப்பானியை துரத்துக்கிறான்றாரு. பேதுரு யோவானும் நாங்க சப்பானியை நடக்க வைப்போம். இவன் எழுத்துக்குரிய சப்பானி, அவன் ஆவிக்குரிய சப்பானி. எழுத்துக்குரிய சப்பானி யாரு? கால் இல்ல, சர்ச்சுக்கு எப்படியாவது போகணும்னு கட்டையை வச்சுட்டு தேய்ச்சிட்டு வரான். எழுத்துக்குரிய சப்பானி. கால் இருக்கு, ஆனா சர்ச்சுக்கு போகணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. இவன் தான் ஆவிக்குரிய சப்பானி. புரியுதுங்களா? இது எழுத்துக்குரிய சப்பானியை கூட நம்ம சரி பண்ணிடலாம். இந்த ஆவிக்குரிய சப்பானிகளை நம்ம நடக்க வைக்கவே முடியாது. அவங்க துரத்துனாதான் சபை உருப்படும் அப்படின்ற இடத்துல அவங்க துரத்திட்டு சியோன் கோட்டையை பிடிச்சிட்டா தாவீது. புரியுதுங்களா? சியோன் கோட்டைய தாவீது கூட இந்த கூட்டம் என்ன தெரியுமா? காமுகா, ஓமுகா, மூமுகா. புரியலையா? 1 சாமுவேல் 23:1 பாருங்க. தாவீது கூட இந்த கூட்டம் காமுகா, ஓமுகா, மூமுகா. காமுகானா கடன்பட்டவர்கள் முன்னேற்ற கழகம், ஓமுகானா ஒடுக்கப்பட்டவர்கள் முன்னேற்ற கழகம், மூமுகானா முறுமுறுக்கிறவர்கள் முன்னேற்ற கழகம். இப்படி பல கழகங்களை வச்சுட்டா அந்த சியோன் கோட்டை என்ற ஒரு புதிய கட்சியை தவங்க. அது தாவீது. வாசிங்க. பேசலா? இப்பதான் சூடு பிடிக்குது, முகமா பல்லா தெரியுது. அல்லேலூயா. வாசிங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டு தாங்க சியோன் கோட்டையை தாவீது பிடிச்சு நாளுக்கு நாள் விருத்தி அடைறானா கூட இருக்கிற கூட்டம் எப்படி இருக்கு? கூட இருக்கிறவங்க விசுவாசிங்க. எத்தனை பேர் வர சொன்னாங்க, வல்லவன் வரலையா? 12 வருடம் பெருமாள் ஸ்ரீவாசத்தின் வாரத்தை தொட்டு சரமாயிட்டு போயிட்டாயா? எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க முடியாது இயேசு. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கக்கூடிய மெய்யானவன். எந்த மனுஷன் விசுவாசிக்கிறான், எந்த மனுஷன் ஒப்பு கொடுக்கிறான், எந்த மனுஷன் அர்ப்பணிக்கிறான், அவனதான் தேவன் பிரகாசிக்க வைக்க முடியும். அப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சான்னா கூட இருக்கிற ஆளுங்க அவ்வளவு வெயிட்டான ஆளுங்களா? எல்லாம் முறுமுறுக்கிற கூட்டம், கடன்பட்டவர்கள் கூட்டம், ஒடுக்கப்பட்டவர்கள் கூட்டம். அதுதான் சாத்தா ஓமுகா, காமுகா, மூமுகா. பெரிய ஆளுங்களா வச்சு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அற்ப சொற்ப ஜனங்களை வச்சு பெரிய காரியங்களை கட்ட செய்ய கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேக பேரை கொண்டாகலும் ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு தடை இல்லைங்க. 2 பேர்கிட்ட கத்தி இருந்தா போதும். 10 பேர் தூங்கினா கூட பிரச்சனை. 2 பேருக்கு விளாசிட்டு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுதான் இருக்கு. அப்போ இங்க நாளுக்கு நாள் ஒரு அறிவு, நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியில நம்ம நிறைய பேர் அனுபவம். அப்ப நாளுக்கு நாள் புறவான மனுஷன் என்ன பண்ணணும்?
அழிக்கப்படணும். புறம்பான மனுஷன்னா நமக்குன்னு ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கு பாத்தீங்களா, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் செய்யணும். நமக்கு பிடிக்காததெல்லாம் பரிசுத்த ஆவியை கொண்டு போய் நம்ம உட்கார வைப்பாங்க. சியோன் பட்டியை பிடிக்கிறார் தாவீது, அது இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் பிடிக்கிற மோசமான கூட்டம். அங்க யாரு இருக்கிறா? சப்பானி இருக்கிறா, குருடன் இருக்கிறா. இப்ப குடிச்சிட்டேன் சப்பானி, நாங்க சப்பானி உயிரோட எழுப்புவோம் பேரு அப்பா சொல்லணும், யாரும் அப்பா சொல்லணும். இவங்க என்ன சொல்றாங்க? சப்பானியை துரத்து, இவன் ஆவிக்குரிய சப்பானி, அவன் எழுத்துக்குரிய சப்பானி. எழுத்துக்குரிய சப்பானிய உயிர்ப்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே பரிசுத்த ஆவி பெற்று ஏறக்குறைய 3000 பேர் விருத்தி அடைஞ்சிருக்காங்க. இப்ப சப்பானியை உயிரோட எழுப்புறதுனால 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா அப்போஸ்தலர்ல ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை வாசிங்க. வசனத்தை கேட்டவர்கள் அநேக விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இது பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த விருத்தி. பரிசுத்த ஆவியில தான் அன்புல விருத்தின்னு சொன்னேன், ஜனங்களை விருத்தின்னு சொன்னேன். இந்த பரிசுத்த ஆவியில ஜனங்கள் விருத்தி அடைகிறாங்க. அன்புல விருத்தி அடைஞ்சாலும் ஆத்மாக்கள் விருத்தி அடைந்தாலும் ஜனங்க தான் பரிசுத்த ஆவியில தான் விருத்தி அடைங்க. இந்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல விருத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் பொறாமை வந்துருச்சு. அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் பேதர் மேல பொறாமை கொண்டுட்டாங்க. பொறாமை கொண்டு இந்த நாமத்தை குறித்து எவ்வளவு வேலையும் பேசக்கூடாது. 18ஆம் அதிகாரத்துல என்ன போட்டுட்டு நாமத்தை குறித்து 16ல பொறாமை வந்திருக்கு போட்டுக்கா, பொறாமை கொண்டு இல்ல 16ல இல்ல 17 இல்ல 18 வாசம். இந்த நாமத்தை குறித்து எவ்வளவு வேணும் போதி நேரம் இல்ல, நானே சொல்லி கிடக்கு வாசிச்சேன். இந்த நாமத்தை குறித்து எவ்வளவு வேணும் போதிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா இருக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாது. பேதுரு சொல்றாரு பாருங்க, கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ஆளை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சபிக்க தொடங்கினவர், சத்தியம் பண்ண தொடங்கினவர் இப்ப பேசுறாரு பாருங்க. பேச்சு பரிசுத்த ஆவியில நிரம்புறாரு. அதுலதாங்க அன்பு விருத்தி அடையுது. பரிசுத்த ஆவியில இல்லாத போது எங்க அன்பு இருந்துச்சு? ஓடி போயிட்டாரு. பரிசுத்த ஆவியில நின்னா அவருக்காக மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக்குறேன். நான் அவருக்கு கீழ்படுமா, உனக்கு கீழ்படுமா? அவருக்கு தான் கீழ்படுவேன். உனக்கு கீழ்படுறது நல்லா இருக்குமா? நீ ரசிச்சு பாருப்பா. அதெல்லாம் முடியாது, நாங்க கண்டவையும் கேட்டகளும் பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேரு பேசுறதுனால அவரை கூப்பிட்டு சும்மா கிடையாது, கூப்பிட்டு 2 அடி அடிக்கிறாங்க. இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் பேர் அவங்க கூப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 24ஆம் வசனத்துல அவங்க கடவுளை நோக்கி மன்றாடுறாங்க, முறையிடுறாங்க. இப்படி பண்றாங்களா ஆண்டவரே, இயேசுவை கொலை செஞ்சது இல்லாம அவரை பத்தி சாட்சி கொடுக்கிறதுக்கு எங்களையும் இவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு சொன்னதுனால அவங்க ஜெபம் பண்ணி இடத்தை தேவன் அசைக்கிறார். அங்க திரளான புருஷர்கள் ஆயிட்டாங்க, திரளான கூட்டத்தார் ஆயிட்டாங்க. நான் ஒரே மனதுல இருக்கிறாங்க, ஒரே இருதயத்துல இருக்கிறாங்க. 32ஆம் வசனத்துல திரளான கூட்டத்தார், திரளான ஜனத்தா, ஒரே மனது, ஒரே இருதயம் என்கிறது. இதுதான் அன்புல விருத்தி அடையுது. அன்புனால விருத்தி அடையணும். ஆளு எவ்வளவு பேர் இருந்தாலும் அன்பு ஒன்னா தான் இருக்குது. அதுதான் விருத்தி அடையக்கூடிய அனுபவம். கடைசியா அவரை சொல்லி முடிக்கிறேன். பவுலும் இந்த எபேசு சபையில தான் அந்த அன்பை விருத்தி அடைய பண்ணுகிறார். புறஜாதிகளுக்கு அவர் தேவனே இல்லை, ஆனா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டு புறஜாதியா தேசமாகிய எபேசு பட்டணத்துக்கு அனுப்புறார். அது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல எபேசுல பவுல் மேடான தேசங்களின் வழியாக வந்து அங்கே அப்போலோ மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். 6ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியை நாங்க கேள்விப்பட்டதே இல்லைன்னு 5ல சொல்றாங்க. அப்ப நீங்க எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் பெற்றீங்களா? நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி அங்க பவுல் கரங்களை வச்ச உடனே பரிசுத்த ஆவி எல்லா பேரும் இறங்கி வந்தா அப்படின்னு போட்டுருச்சு. பவுல் மூலமா நிறைய அற்புதங்கள் நாங்க செஞ்சாரு. 12ஆம் வசனத்துல பவுலின் சரீரத்துல கச்சைகளை உருமாங்களை கொண்டு வந்து எல்லா மேல போட்டவங்க வியாதியில என்ன பண்ணுது சுகமாகும். இதை பார்த்துட்டு அங்க ஒரு ஸ்தேவான் என்ற ஒரு யூதனுடைய குமாரர்கள் 7 பேர் நாங்களும் பவுலை போலவே அற்புதம் செய்வோம், பொல்லாதாவியை துரத்துவோம்னு சொல்லி பொல்லாதாவியை துரத்துனா பொல்லாதாவி அவங்களை துரத்துது. பவுலுடைய சரீரம் பவுல் பொல்லாதாவியை துரத்தும் போது கூட அங்க ஜனங்க பயப்படல. பவுல் துரத்துன பொல்லாதாவிய இன்னொரு ஆள் துரத்த முடியாம போச்சு பாத்தீங்களா? அப்பதாங்க ஜனங்க பயப்படுது. புரியுங்களா? அது வாசிங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. பிரதானாசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாதாவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், எனக்கு இயேசு தெரியும், பவுலையும் அறிவேன், இவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியை கொண்டு அவரை போலவே நடக்கிறவங்க, இவங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர்கள் அவர்களை பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள நிர்வாணிகம் காயப்பட்டதுமாகி எல்லாமே சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. எப்ப பயம் வருது? நாம பொல்லாத ஆவியை ஓட்டும் போது அவனுக்கு பயம் வரல, நாம ஓட்டும் போது அவனுக்கு பயம் வராது. நாம ஓட்டின ஆவிய இன்னொரு ஆள் ஓட்ட முடியாம அவங்க ஓட்டுவாங்க. அப்பதான் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க பயம் உண்டாவது. புரியுதுங்களா? அங்க சுத்தி இருக்கிறவங்க அப்படிதான் பயப்படாங்க. இப்ப தாங்க தேவவசனம் 20ஆம் வசனத்துல விருத்தி அடைந்தது. பவுல் கை கொண்டு போதிச்சதுனால எபேசுங்கிற ஒரு பிரஜாதி சபை வசனத்துல விருத்தி அடையுது, வேகமா விருத்தி அடையுது. எல்லா மந்திரவாதிகளும் புஸ்தக சுருள்கள் எல்லாம் போட்டு அங்க பொசுக்கி அங்க ஒப்பு கொடுத்தாங்க தேவ சமூகத்துல. எபேசு சபை விருத்தி அடைகிறது. முழங்கால் படிட்டு 4 நாள் விருத்தி என்று சொன்னாங்க. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளான ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ளாகி 4 நாள் பரிசுத்த ஆவியில் விருத்தி அடைய வேண்டும். பரிசுத்த ஆவி மூலமாக தான் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அந்த அன்புல ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியில நினைச்சீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அன்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நினைச்சீங்களா, அன்புல கொஞ்சம் விருத்தி. நாளைக்கு மறுநாள் நினைச்சீங்களா, அன்புல நீங்க 4 நாள் விருத்தி அடையும். அதே நேரத்துல புறம்பான மனுஷனை 4 நாள் நீங்க அழிக்கும். சொந்த சித்தம் பரிசுத்த ஆவியில ஒரு ஆள் மேல இறங்கினாலே முதலில் பண்ணக்கூடிய ஒரே வேலை சமாதி கட்டுவார். சொந்த விருப்பத்துக்கு சமாதி கட்டுவாரு, சொந்த சித்தத்துக்கு சமாதி கட்டுவாரு, சுய ஆசைகளுக்கு சமாதி கட்டுவாரு,
உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் எல்லாம் சிலுவையில அடையிறதுக்கு உங்களை கமெண்ட் பண்ணுவார். அதான் பரிசுத்தாவியானவர் இறங்கினாரு, பாடுபடுத்துவார். வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது உண்மை. பெலிஸ்தீன் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி வருவான் என்பது அதை விட உண்மை. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாம் விசாரிக்கிறதுக்கு நமக்கு தேவன் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு நமக்கு தேவன் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்மை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நமக்கு தேவன் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கிறிஸ்துவுக்கு எப்போதும் நம்மை வெற்றி சிறக்கப்படும். எல்லா இடங்களிலே நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வருடத்தில் தேவன் வெளிப்படுத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் போகிற எவ்விடத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஆத்துமாக்களை கொடுப்பார். வசனம் விருத்தி அடையும், நாமும் அன்பில் விருத்தி அடைவோம், நாமும் ஆவில விருத்தி அடைவோம். ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைஞ்சா இருந்துட்டு போட்டோம், அதுல மனதை இருத்த வைக்காதீங்க. ஆனா பெலிஸ்தன் வருவான், அதை குறித்து கவலைப்படாதீங்க. நாளுக்கு நாள் புதிதான அறிவுள்ளவர்களாக நாம் வளர வேண்டும். நேற்று பெலிஸ்தனை துரத்துறது போல இன்றைக்கு நாம் துரத்தக்கூடாது. நேற்று கிடைத்த ஆலோசனை நேற்று, இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனை இன்றைக்கு நாம் பெலிஸ்தனை துரத்த வேண்டும். நேற்று தினத்தில் பொல்லாத ஆவியில நாம் ஜெயித்தோம். இந்த நாளிலும் அந்த ஆவியை ஜெயிக்கிறதுக்கு தேவ சமூகத்திலே தாவீது விசாரித்தது போல நாம் விசாரிக்க வேண்டும். இந்த வருடத்திலே நமக்கு நல்ல ஒரு விருத்தியை கத்த வைத்திருக்கிறார். ஈசாக்குக்கு மகா விருத்தி, சாலமனுக்கு மனோ விருத்தி. ஆனா பவுல் நமக்கு சொல்ற அன்பிலே நாம் விருத்தி அடைவோம். அன்பு தான் பக்தி விருத்தி அடைய செய்யும். அறிவு நமக்கு ஈர்மாக்கித்தான் கொண்டு வரும், அன்போ நமக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரும். அந்த பரிசுத்த ஆவி மூலமா தான் அன்பிலே நாம் விருத்தி அடைவோம். நாங்கள் கண்டவர்களையும் நாங்கள் கேட்டவர்களையும் பேசாமல் இருக்கக்கூடாது. அதுதான் அன்பிலே விருத்தி அடையும். எவ்வளவு கண்டோம், எவ்வளவு கேட்டோம், அதை எவ்வளவு பேசணும், அதுலதான் அன்பு இருக்கு. நம்ம கண்டதை கேட்டதை குறிச்சு பேசாம இருந்தோம்னா அதுவே நமக்கு அன்பு இல்லை. ஆதில் இந்த அன்பை விட்டா என்ற இடத்துல தான் நம் கண்டவர்களை கேட்டவர்களும் பேசாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்தாவி இல்லாத காலத்திலே மறுத்து போன அந்த பேதர் தான் பரிசுத்தாவி பெற்ற மாத்திரத்திலே தேவனுக்கு செய் கொடுப்பதை பார்க்கவும் உனக்கு செய் கொடுப்பது நியாயமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவர்களும் கேட்டவர்களும் குறித்து பேசாமல் இருக்க முடியாது என்ற இடத்துல பவுல் எபேசு சபையிலே ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு பொல்லாத ஊர் தான் இந்த எபேசு பட்டணம். அந்த பட்டணத்திலே விக்கிரகம் நிறைந்த அந்த பட்டணத்திலே மந்திரவாதிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து அங்கே கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே பவுலின் மூலமாய் கர்த்தருடைய வசனம் மகா விருத்தி அடைவது என்று பார்க்கிறோம். அநேகர் நம்மை பின்பற்றி வருவாங்க. நாங்கள் உங்களை மாம்சத்துக்கு எலும்புக்கு புரியும் என்று வருவாங்க. சவுல் இஸ்ரவேலிலே ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவர் நீதான், இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வந்தவர் நீதான் என்கிறதுலே தேவனிடத்திலே எப்போதும் விசாரித்து நடக்கிற தாவீது, தேவனால் நடத்தப்படக்கூடிய தாவீது தேவ ஜனங்களை நிச்சயமாய் நடத்துவான். முன்முறுத்தவர்கள் இருந்தாலும், கடன்பட்டவர்கள் இருந்தாலும், ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை கொண்டே சீவன் கொண்டே தாவீது பிடித்து தனக்கு நகரமாய் மாற்றிக்கொள்வான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். நாளுக்கு நாம் திருப்தி அடைந்தான் என்கிற ஆவிக்குரிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குழுப்பம் அல்ல, நீதியும் சமாதானம். அது பரிசுத்தமாக சந்தோஷம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி இந்த வருடத்தில் தேடுங்க. அதுல உங்களை விருத்தி அடைவதற்கு நீங்க ஒப்புக்கொடுங்க. மற்ற எல்லாவற்றையும் கத்து உங்களை விருத்தி அடை செய்வார். ஞானத்தை எனக்கு தாவும் கத்தாவே என்று சாலமன் கேட்டதுனாலே கேளாத ஐஸ்வரியத்தை அவருக்கு சேர்த்தே தேவன் கொடுத்தார். இந்த காலை வெளியில முழங்கால் படிக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் பலவீனமாக இருந்தாலும் அவர்களை பலப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். நீங்க அவனோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இந்த வருஷம் முழுக்க நீங்க இருந்து நாளுக்கு நாள் அன்பிலே அறிவிலே எங்களை விருத்தி அடை செய்கிறாங்க. எங்கள் மூலமா இந்த வசனத்தை விருத்தி அடை செய்கிறாங்க என்ற ஆண்டுடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் பேசுவோம். ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord, 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 praise the Lord.